மாண்புமிகு உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள். மாண்பு உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயா தென்னாட்டு அம்பேத்கர் இளைய பெருமாள் நல்லாசியுடன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் என்னுடைய கன்னி பேச்சில் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மனதிற்கு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி பிளஸ் அந்த இது உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்டே நம்ம அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்ற டைம்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். நாங்களும் அங்க இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க யார் இருந்தாலும். எனவே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு 110 கீழ் கொடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் பார்த்தோன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசில் கூடுதலாக ஏன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்துல 5 லட்சம் கண்டிப்பா அந்த மக்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ 25 lakhs ஆக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறது. அதுவும் ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா மற்ற கவர்மெண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா மருத்துவ சேவை என்பது கவர்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ சேவை நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும், 25 லட்சம் ரூபாய் கொடுக்கும்னு சொல்றது அதுவும் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பெருமையான ஒரு சொன்ன திட்டத்தை சொல்லணும் இல்ல புதிய, அதாவது எனவே இந்த கோரிக்கை எழுதும் வைக்காமல் விளக்கமாக பேசாம நன்றி மட்டும் சொல்லி முடிங்க. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருகரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா அவர்கள்.